ஒரு குழந்தையினுடைய பிணத்தையே நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரே இடத்துல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற 165 குழந்தைகளுடைய பிணம் உலக மக்களுடைய மனசாட்சியை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய வான்வெளி தாக்குதல் மூலம் ஈரானில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏவுகணையை செலுத்தி ஒரு 165 குழந்தைகள் செத்து போயிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஈரானில் குறிவைத்து கொல்லப்படுகிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் என்கிற ஒரு சின்ன நாட்டின் மீது மிக மோசமான தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. மறுபக்கம் தங்களுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய எதிர் தாக்குதல் என்கிற முறையில் ஈரானும் இஸ்ரேலையும் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தாக்கி கொண்டே இருக்கு. உலக மக்கள் முழுக்க இந்த போர் எப்போ நிற்கும் அப்படிங்கிற பதற்றத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த போரினால் பாதிக்கப்படுவது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் அல்லது வளைகுடா நாடுகள் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, உலகம் முழுக்க பாதிக்கப்பட போகிறது. ஏன் அப்படின்னா இன்றைக்கு ஈரான் அங்கே இருக்கிற ஹார்முஸ் ஜலசந்தியை நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா வெறும் 21 மைல் தான். அந்த 21 மைல் அகலத்தில் இருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தியில் எந்த கப்பல் போனாலும் கரையிலிருந்து நேரடியாக தாக்கிடலாம். இந்த ஜலசந்தி வழியாக உலக நாடுகளுடைய எந்த சரக்கு கப்பலும் போகக்கூடாது. ஒரு சொட்டு எண்ணெயை கூட இந்த வளைகுடா பகுதியிலிருந்து உலக நாடுகளுக்கு எடுத்து போவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தற்காப்பு நடவடிக்கையாக ஈரான் இன்றைக்கி அறிவித்திருக்கிறது. இப்போ ஏற்கனவே இன்றைக்கி இந்த உலகத்தில் சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் நிறுத்தப்படும் என்று சொன்னால் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் அந்த எண்ணெய்க்காக காத்திருக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது. ஆகவே மிகப்பெரிய விலை என்பது உயரும். ஆகவே இந்த போரினால் பாதிக்கப்படுவது உலக மக்கள் தான். சரி, இந்த போருக்கு யார் காரணம்? அமெரிக்கா வழக்கமாக ஒரு கதையை எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு நாட்டை தாக்கணும்னா அந்த நாடு அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறது, அந்த அணு ஆயுதத்தை அழிப்பதற்காகத்தான் அந்த நாடை நாங்கள் தாக்குறோம் அப்படிங்கிற தயாரிக்கப்பட்ட கதையை திரும்ப திரும்ப அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலக மக்கள் நம்ப தயாரில்லை. அதுதான் ஈரான் மீதும் அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலே என்ன அப்படின்னா, ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் IMF என்கிற சர்வதேச அந்த உடன்படிக்கையிலையும் IAEA என்கிற அணுசக்தி முகமை ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு ஒரு படி இறங்கி வந்திருக்கிறாரு. அமெரிக்காவோடு உலக நாடுகளோடு நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறேன் என்ற சொன்ன பின்னணியில் ஒரு சில மணி நேரங்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குகிறது என்று சொன்னால், இதற்கு பின்னால் இருக்கிற பேராசை என்பது ஏதோ அணு ஆயுதத்தை அழிப்பது என்பது மட்டுமல்ல, நாடு பிடிக்கிற ஆசை தான். குறிப்பாக இன்னைக்கு இந்த ஈரான் மீது அமெரிக்கா தாக்கலை, 2020 ஈரானை குறிவைத்து தாக்கிக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக 2020 அந்த நாட்டினுடைய வெளியுறவு விவகாரங்களை கவனிக்கக்கூடிய, பாதுகாப்பு நடவடிக்கைகளை கவனிக்கக்கூடிய காசிம் சுலைமானி ஒரு விமான நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டார். அவர் யார் அப்படின்னா, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஈரானுக்கு ஒரு பாதிப்பு என்பது உருவானால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிய காசிம் சுலைமானியை குறிவைத்து அமெரிக்கா கொன்றதிலிருந்து தொடங்கிய அந்த போர் வெறி என்பது 6 ஆண்டுகளாக நீடித்து கொண்டே இருக்கு. அணு ஆயுத சோதனை என்கிற பெயரால் அந்த நாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற வெறியானதான் இன்னைக்கு ஹயத்துல்லா கொமேனியை படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. அமெரிக்கா நினைச்சது என்ன அப்படின்னா, காசிம் சுலைமானியோ ஹயத்துல்லா கொமேனியோ படுகொலை செய்துட்டா ஒருவேளை அந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்துடும் நினைச்சாங்க. ஆனால் உண்மையிலே அந்த மக்கள் ரொம்ப வீரியத்தோடு எங்களுடைய இறையாண்மை, எங்களுடைய அரசியல் சுதந்திரத்தை அமெரிக்காவின் காலடியில் அடக வைக்க ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஈரான் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடு தன்னை பாதுகாக்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உண்மையை நாம் உரத்து பேசணும். என்ன? அமெரிக்காவில் இருக்கிற ஆயுத வியாபாரம். இன்றைக்கு வந்திருக்கிற 2 விவரங்கள் அமெரிக்காவுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை அம்பலப்படுத்துவதாக இருக்கிறது. ஒன்று, உலகத்தில் இருக்கிற 9 பெரிய பணக்கார நாடுகள், இந்த நாடுகள்கிட்ட அணு ஆயுதங்கள் என்பது இருக்கிறது. ஈரான்கிட்ட இருக்குது என்று அமெரிக்கா சொல்கிற பொய்யை ஒரு பக்கம் வச்சிடலாம். ஆனால் 9 நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் என்பது இருக்கிறது. அந்த 9 நாடுகள் இராணுவத்திற்கு அண்மை காலத்தில் செலவிட்டிருக்கிற தொகை என்பது $100 பில்லியன். இந்த $100 பில்லியன் வச்சுட்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 2 ஆண்டு பட்ஜெட்டை போடலாம். இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவாத இருக்கிற முதலாளித்துவ நாடுகள் ஓராண்டிற்கு செலவழித்திருக்கிற தொகை இருக்குல்ல, அந்த தொகையை கொஞ்சம் நிறுத்தி அதை உலக மக்களுடைய வறுமையை போக்குவதற்கு செலவிட்டால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உலக மக்களுடைய வறுமையை ஒழித்துவிட்டு வறுமை பிடியிலிருந்து உலக மக்களை விடுவித்து விடலாம். அப்படின்னா உலக மக்கள் வறுமையை 10 ஆண்டுகள் ஒழிப்பதற்கான தொகையைத்தான்
அமெரிக்கா உள்ளிட்ட முதலாளித்த நாடுகள் தங்களுடைய இராணுவத்திற்காக செலவழித்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் இந்த தரவுகள்லாம் சொல்கிற ஒரு உண்மை என்னென்னா, உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் போர் பதற்றத்திலேயே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்குதடை இல்லாமல் அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுத வியாபாரத்தை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற தன்னுடைய சுயநலத்தின் பெயரால் தான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஈரான் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ஏழை எளிய மக்களையும் கொன்று குவித்து ஒரு 3ஆம் உலகப் போருக்கு வித்திடுகிறது என்பதுதான் இன்றைக்கு உலகம் பதைபதைப்போடு சந்தித்து கொண்டிருக்கிற சமகால அரசியல் பிரச்சனையாக இருக்கிறது. 260 கார்ப்பரேட் கம்பெனிகள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கம்பெனிகள் 24 ஆயுதம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளில் முதலீடு செய்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தங்களுக்கு பின்னால், இந்த வர்த்தக நடவடிக்கை பின்னால் இருக்கிறதெல்லாம் வெறும் பிஸ்னஸ் மட்டுமல்ல, உலக நாடுகளை, ஏழை நாடுகளை கபலீகரம் செய்வது, அணு ஆயுதத்திற்கு நிதி கொடுப்பது, ஈரான் உள்ளிட்ட ஏழை நாடுகளை கைப்பற்றுவது என்கிற இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் இந்த போரையும் மீண்டும் திணித்திருக்கிறது. ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வு உலகம் முழுக்க இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்குது. அமெரிக்க தெருக்களிலேயே ட்ரம்ப் இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகி அவர் அந்த நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உலக மக்கள் இந்த அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய எதிர்ப்பு, ஏகாதிபத்திய வெறியை அனுமதிக்க மாட்டார்கள். ஈரானை பாதுகாப்பதற்கான ஒரு உலக அளவிலான ஒரு சர்வதேச சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.